I welcome you to learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். வாட் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி வி ஹேட். இந்த ஒரு வாக்கியம் நான் கொடுத்துட்டேன். அதுக்கு கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். வாட் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி வி ஹேட். இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்? என்ன ஒரு அற்புதமான பயணம். ஓகே, அந்த பயணத்தை பற்றி, அந்த ஜேர்னியை பற்றி அந்த சென்டென்ஸ் இருக்குது. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இட் வாஸ் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. நோட் டவுன் த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். முக்கியமான தேதிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வி மஸ்ட் அரேஞ்ச் லைக் திஸ் எ இயர் ஒன்ஸ். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு ஜேர்னி அரேஞ்ச் பண்ணணும். இந்த 3 ஆப்ஷன்ஸில் மிடில் இருக்கிற ஆப்ஷன் பாருங்கள். நோட் டவுன் தி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். முக்கியமான தேதிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த வாக்கியம் பயணம் சம்பந்தப்பட்ட வாக்கியம் இல்லை. ஸோ தட் இஸ் த ஆட் சென்டென்ஸ். வேறுபாடு இருக்கிற வாக்கியம். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அதுக்கு கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த 3 ஆப்ஷன்ஸ்லையும் பயணம் சம்மந்தம் இல்லாத வாக்கியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். தெர் இஸ் எ மீட்டிங் ஆன் மண்டே. ஸோ அந்த வாக்கியம் தான் கொடுத்துருக்கிற கொஸ்டின். வாட் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி வி ஹேட். அந்த வாக்கியத்துக்கு ரிலேட்டட் இல்லாத சென்டென்ஸ். ஸோ மற்ற வாக்கியங்கள்லாம் பாருங்கள், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும். கண்டினியூஸாக இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி வி ஹேட். இட் வாஸ் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வி மஸ்ட் அரேஞ்ச் லைக் திஸ் எ இயர் ஒன்ஸ். வி சா வேரியஸ் பிளேசஸ். நாங்கள் வெவ்வேறு இடங்களை பார்த்தோம். வி என்ஜாய்ட் எ லாட். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். லுக் அட் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். வாட் டிட் தே கிவ். அவர்கள் என்ன கொடுத்தார்கள். உங்களுக்காக ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் நான் சொல்கிறேன். வாட் டிட் தே கிவ். அவர்கள் என்ன கொடுத்தார்கள். தே கேவ் த ஃபைல்ஸ். அவர்கள் ஃபைல்ஸ் கொடுத்தனர். தே கேவ் த ஃபைல்ஸ் தட் வி சப்மிட்டட் ஆன் தி அதர் டே. கீழே இருக்கிற ஆப்ஷனில் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது பாருங்கள். தே கேவ் த ஃபைல்ஸ் தட் வி சப்மிட்டட் ஆன் தி அதர் டே. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆட் சென்டென்சஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆட் சென்டென்சஸ் கண்டுபிடிச்சாச்சு. வி பை சம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். நாங்கள் சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கினோம். தே ஆர் லிட்டில் பிட் காஸ்ட்லி. அவைகள் காஸ்ட்லியாக இருந்தன, விலை அதிகமாக இருந்தன. ஸோ இந்த 2 சென்டென்சஸுமே ஆட் சென்டென்சஸ். அதர் சென்டென்சஸ் பாருங்கள், கனெக்ட் பண்ணி பாருங்கள். தே கேவ் த ஃபைல்ஸ் தட் வி சப்மிட்டட் ஆன் தி அதர் டே. டிட் தே கிவ் மணி ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ். இந்த வாட் டிட் தே கிவ்வுக்கு ஆன்சர் கேட்குற மாதிரி இருக்கும், கண்டினியூஸாக பேசுகிற மாதிரி இருக்கும். வாட் டிட் தே கிவ். டிட் தே கிவ் மணி ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ். பணம் கொடுத்தாங்களா, இல்லை இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எதுவும் கொடுத்தாங்களா. டு டெவலப் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆட் சென்டென்சஸ். வேறுபாடாக இருக்கிற வாக்கியங்களை கண்டுபிடிச்சிருங்க. தென் கனெக்ட் ஆகிற சென்டென்சஸை கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டு டெவலப் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு யூ மஸ்ட் ரீட் மோர் இங்கிலீஷ் சென்டென்சஸ். நிறைய இங்கிலீஷ் வாக்கியங்கள் ரீட் பண்ணணும். யூ மஸ்ட் லிசன் இங்கிலீஷ் ஸ்பீச். இங்கிலீஷ் ஸ்பீச் லிசன் பண்ணணும். அதே மாதிரி டு டெவலப் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் the other 3 learning skills are important. That is reading, writing and listening. இந்த மாதிரி கனெக்ட் ஆகுது. ஆட் சென்டென்சஸ். வேறுபாடாக இருக்கிற 2 வாக்கியங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. டேக் வெஜிடபிள் அண்ட் வாஷ் தம். டேக் வெஜிடபிள்ஸ் அண்ட் வாஷ் தம். வெஜிடபிள்ஸ் எடுங்க, அதை கழுவுங்க. இதுக்கு ரிலேட்டடாக கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கிற வாக்கியங்களை கண்டுபிடிங்க. வேறுபாடாக இருக்கிற வாக்கியத்தையும் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Take vegetables and wash them. Then cut them into pieces. அதை கட் பண்ணுங்கள், பீசஸாக கட் பண்ணுங்கள். அண்ட் பாயில் them to prepare a dish. ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதை வேக வைங்க. இப்படி கண்டினியூ பண்ணியாச்சு. அடுத்து டேக் வெஜிடபிள்ஸ் அண்ட் வாஷ் them ஆல்வேஸ் பிஃபோர் யூஸிங் them. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கழுவணும். இட் ஷுட் பி cleaned well before cooking. குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா கழுவணும். ஆட் சென்டென்சஸ். ஷாப்ஸ் இன் த ஸ்ட்ரீட் ஆர் க்ளோஸ்ட். இந்த சென்டென்ஸும் தே வில் ஓப்பன் டுமாரோ. இந்த 2 சென்டென்சஸும் ஆட் சென்டென்சஸ். இதுக்கு ரிலேட்டட் இல்லாத சென்டென்சஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் சென்டென்சஸ் மாதிரியே நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆஸ்க்ட். என்ன கேட்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யவும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆஸ்க்ட். இதை கண்டினியூ பண்ணுற மாதிரி வாக்கியங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
அதே மாதிரி ஆட் சென்டென்சஸையும் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆஸ்க்டு. இஃப் யூ டு நாட், நீங்கள் பண்ணலைன்னா யூ கேனாட் ஆன்சர், உங்களால் விடை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரீட் 2 or 3 டைம்ஸ். அதனால் 2 அல்லது 3 தடவை ரீட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு பேர் பார்க்கலாம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆஸ்க்டு இன் திஸ் பேராகிராஃப். இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ ஃபைண்ட் டிஃபிகல்ட், யூஸ் டிக்ஷனரி. டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா டிக்ஷனரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆட் சென்டென்சஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் ஹியர் இஸ் நாட் வேலிட், டேர் த பேப்பர் அண்ட் த்ரோ. இந்த 2 வாக்கியங்களும் வேறுபாடு இருக்கிற வாக்கியங்கள். அதாவது ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆஸ்க்டு அந்த வாக்கியத்துக்கு பொருந்தாத வாக்கியங்கள். ஹி ஹேஸ் செக்யூர்ட் குட் மார்க்ஸ். அவர் நல்ல மார்க்ஸ், நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார். இந்த சென்டென்ஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கிற வாக்கியங்களை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன், செகண்ட் 3 ஆப்ஷன்ஸ்லேருந்து வேறுபாடு இருக்கிற வாக்கியங்களையும் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஹி ஹேஸ் செக்யூர்ட் குட் மார்க்ஸ் டு அச்சீவ் திஸ். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹீ ஒர்க்டு ஹார்ட். அவர் கடினமாக உழைத்தார். ஹீ சாக்ரிஃபைஸ்டு என்ஜாய்மெண்ட்ஸ் டு அச்சீவ் திஸ். அவர் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணார். என்ஜாய்மெண்ட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி இதை அச்சீவ் பண்ணார். He has secured good marks in the public examination and he can easily get an admission in medical. மெடிக்கலில் ஈஸியாக அட்மிஷன் கிடச்சிரும் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றதால். ஸோ கண்டினியூவாக இருக்கிற சென்டென்சஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆட் சென்டென்சஸ், they are going to publish the result, people are expecting the film much. இந்த 2 சென்டென்சஸும் ஆட் சென்டென்சஸ். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டூயிங் திஸ்? இதை செய்கிறதுக்கு என்ன பர்பஸ், என்ன நோக்கம், என்ன நோக்கத்தில் இதை செய்கிறோம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டூயிங் திஸ்? இந்த கொஸ்டினை கண்டினியூ பண்ணுற மாதிரி வாக்கியங்களை கண்டுபிடிங்க. ஆட் சென்டென்சஸையும் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். இதை செய்கிறதுக்கு என்ன நோக்கம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டூயிங் திஸ்? டு யூ வாண்ட் டு டெல் சம்திங்? ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஆர் டு யூ வாண்ட் டு அட்வர்டைஸ்? ஏதாவது விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டூயிங் திஸ்? இதை செய்கிறதுக்கு என்ன பர்பஸ்? இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். இதை செய்கிறது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட்டு. யூ கேன் டூ சம் இம்பார்ட்டண்ட் ஒர்க். ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை செய்ய முடியும் இந்த நேரத்தில். ஸோ ஆட் சென்டென்சஸ் கண்டுபிடிச்சாச்சு. எ ஸ்டீல் ராட் இஸ் கெப்ட் தேர். ஹி ஹேஸ் ஸ்கோர்ட் மோர் ரன்ஸ் இன் தி மேட்ச். இட் இஸ் மை டியூட்டி டு டீச் யூ. உங்களுக்கு டீச் பண்ணுறது என்னுடைய கடமை. இந்த சென்டென்ஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி வாக்கியங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஆட் சென்டென்சஸையும் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இட் இஸ் மை டியூட்டி டு டீச் யூ. உங்களுக்கு டீச் பண்ணுறது என்னுடைய கடமை. வெரி சூன் யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். சீக்கிரமே இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவீங்க. தெர் இஸ் நோ டவுட். எந்த டவுட்டும் இல்லை. யுவர் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். உங்களுடைய உழைப்பு வீணாகாது. அடுத்த செட் கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் மை டியூட்டி டு டீச் யூ. இஃப் யூ லேர்ன் ஐ வில் பி ஹாப்பி. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். யூ கேன் ஃப்ரேம் யுவர் ஓன் சென்டென்சஸ். உங்களுடைய வாக்கியங்களை நீங்களே உருவாக்கலாம். ஆட் சென்டென்சஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். கம்பெனி அனௌன்சஸ் போனஸ், வி செலிப்ரேட் தீபாவளி. யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். இதுதான் மெயின் சென்டென்ஸ். இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கிற வாக்கியங்களையும் ஆட் சென்டென்சஸையும் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். நீங்கள் கவனமாக இருக்கணும். இட் இஸ் நாட் அ கேம். இது ஒரு விளையாட்டு இல்லை. கான்சன்ட்ரேட் வாட் யூ ஆர் டூயிங். கவனம் செலுத்துங்கள். வாட் யூ ஆர் டூயிங், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் கவனம் செலுத்துங்கள். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் வைல் யூஸிங் ஃபயர் கிராக்கர்ஸ். ஃபயர் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். யூ மஸ்ட் ஹாவ் எனஃப் வாட்டர். போதுமான அளவு தண்ணீர் வைத்துக்கொள்ள வேண்டும். அதர் சென்டென்சஸ், ஆட் சென்டென்சஸ். ஹவு டு ஸ்பெண்ட் டைம். எப்படி நேரத்தை செலவு செய்வது. இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக வாக்கியங்கள் கண்டுபிடிங்க. கனெக்ட் ஆகிற வாக்கியத்தையும் கண்டுபிடிங்க. ஆட் சென்டென்சஸையும் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நேரத்தை எப்படி செலவு செய்வது. ஹவு டு ஸ்பெண்ட் டைம். ஸ்பெண்டிங் யூஸ்ஃபுல்லி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ பயனுள்ளதாக நேரத்தை செலவு பண்ண வேண்டும், அது முக்கியம். வி ஷுட் நாட் வேஸ்ட் ஆர் டைம். நம்மளுடைய நேரத்தை வீணாகக்கூடாது. ஹவு டு ஸ்பெண்ட் டைம். ப்ளே எ கேம், வாட்ச் டெலிவிஷன், சேட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீப் வெல். ஆட் சென்டென்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. த எக்ஸசைஸ் இஸ் கோயிங் டு என். இந்த எக்ஸசைஸ், இந்த பயிற்சி முடிய போகிறது. இந்த சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி வாக்கியங்களை கண்டுபிடிங்க. ஆட் சென்டென்சஸையும் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். The exercise is going to end. In this channel we have these types of videos. They are very helpful.
அதே மாதிரி the exercise is going to end. Remember, these types make you develop your English skills. Odd sentences, we must keep our body fit by doing exercise regularly. This is the end of this exercise. இந்த சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி வாக்கியங்களை கண்டுபிடிங்க, ஆட் சென்டென்சஸையும் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். This is the end of this exercise. I hope it increases your English skills. I will publish more different exercises. அதே மாதிரி this is the end of this exercise. Now you are confident enough and you can speak English. Odd sentences, start your work at 5 a.m. daily so you can finish them by 5 p.m. இது எல்லாமே ஆட் சென்டென்சஸ். இங்கிலீஷ் சென்டென்சஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதனுடைய கனெக்ஷன் சென்டென்சஸை கண்டுபிடிக்கிற எக்ஸசைஸ் பண்ணோம். இது இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.